பஞ்சாப்ல நடந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில தாக்குதலுக்கு உள்ளான தமிழக வீராங்கனை டெல்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது நேத்து நடந்தது. நேத்து பஞ்சாப்ல நடந்த அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில அன்னை தெரசா பல்கலைக்கழக அணி, அதாவது கொடைக்கானல்ல இருக்கு இந்த பல்கலைக்கழகம், அவங்களும் அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருக்கிற தரபங்கா பல்கலைக்கழக அணியும் பல பரீட்சை நடத்தினாங்க. அந்த போட்டியின் போது பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எதிர்த்தரப்புக்கு புள்ளிகள் அதிகமா கொடுக்கப்படுது, அது சரியான முறையில இல்ல அப்படின்னு தமிழக வீராங்கனைகள் நடுவர்கிட்ட முறையிட போயிருக்காங்க. ஆனா நடுவர் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம வீராங்கனைகள் கிட்ட அவங்கள திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அவங்க மேல தாக்குதலும் நடத்தியிருக்காரு. இதுல முதல் தாக்குதல் நடுவர் தரப்புல இருந்து தான் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவங்களுமே தற்காப்புக்காக தாக்குதல் நடத்த அந்த இடமே கலேபரமா மாறுது. அந்த சமயத்துல நம்மளோட இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து போயிருந்த ஒரு பயிற்சியாளருமே வீராங்கனைகளுக்கு ஆதரவா அங்க போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க போலீசார் வராங்க. வந்ததுமே தமிழ்நாட்டு பயிற்சியாளரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனை செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்குது. இதை பத்தி நியூஸ் 18 தமிழ்நாடுல செய்தி வெளியிடப்படுது. அதுக்கப்புறமா இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கிட்டேயுமே நம்ம பேசி அவங்க கிட்ட இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அப்பவே அவங்க நம்ம கிட்ட உறுதியளிக்கிறாங்க, மாணவிகளோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு. அதற்கு ஏற்ற மாதிரியே அதுக்கப்புறம் உடனடியா அதிரடி காட்டின தமிழ்நாடு அதிகாரிகள் வீராங்கனைகளை அங்கிருந்து பேருந்துகள் மூலமா டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. 32 வீராங்கனைகள் இருந்தாங்க. அது போக அவங்க கூட போயிருந்த பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் பயிற்சியாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை டெல்லிக்கு கூட்டிட்டு வராங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த உடற்பயிற்சி ஆசிரியரையுமே பேசி அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பெருசா யாருக்குமே காயம் ஏற்படலை அப்படிங்கறதா முதற்கட்ட தகவலா இருந்தது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா, அதாவது டெல்லி இல்லத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா ஒரு வீராங்கனைக்கு மட்டும் தலை மற்றும் காது பகுதியில வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால டெல்லியில இருக்கிற மருத்துவமனையில அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு இப்ப சிகிச்சை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அடுத்ததா தமிழக அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீராங்கனைகள் எல்லாரையுமே பாதுகாப்பா தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ட்ரெயின் மூலமா இவங்க எல்லாருமே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து கிளம்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விவகாரம் தொடர்பாக துணை முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட எப்பவுமே உரிய பாதுகாப்போட தான் ஒரு விளையாட்டு போட்டிகளுக்கு போறாங்கன்னா அவங்க அனுப்பி வைக்கப்படுவாங்க. அடுத்த முறை இந்த மாதிரி வெளிமாநிலங்களுக்கு போகும்போது இன்னுமே கூடுதல் பாதுகாப்பை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு.